Hello everyone, welcome to D2D, your direction to destination. And I am Vaishnav, welcome to our channel. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 11th படிக்கிறப்பவே என்னென்னலாம் ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கலாம்ன்றதை இன்றைக்கி பார்ப்போம். காமனாக இருக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா காமர்ஸ் குரூப்னு ஒன்று எடுத்துட்டோமே எல்லாரும் அப்படின்னு யோசிக்கிறது என்ன தெரியுமா, இந்த குரூப் எடுத்து படித்தா லோ ப்ரொஃபைல் ஜாப்ஸ் தான் கிடைக்கும், இந்த குரூப் படிக்காதவங்களுக்கு தான், மற்ற எல்லா குரூப்பை விட இது ஈஸியான குரூப்பாக இருக்குது, இதில் பாதி தான் உண்மை பாதி பொய். பட் காமர்ஸ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தான் இங்கே இருக்கிறதுலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஆனால் இந்த உண்மை நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ வி ஆர் ஹியர் டு ப்ரூவ் தட் தயர் தாட்ஸ் ஆர் நாட் ட்ரூ. சரி, நெக்ஸ்ட் அப்படியே ரியாலிட்டிக்கு வருவோம். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காமர்ஸ் குரூப் எடுத்துட்டிங்களேன்னு ரொம்ப போட்டு லோவாக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போது நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்க போகிறீங்க. அது என்ன ஸ்டெப்புனா லேர்னிங் ஸ்கில்ஸ். தட்ஸ் த ஒன்லி சொல்யூஷன் கைஸ். ஒன்லி இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்டாண்ட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். இப்போ அந்த லேர்னிங் ஸ்கில்ஸில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குன்றதை பார்த்துடலாம். நீங்கள் அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டியது டேலி, இஆர்பி அண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ், SAP கோர்சஸ், GST ஃபைலிங் எக்ஸெட்ரா. இதுவே பிஸ்னஸ் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கணும். கம்பெனிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டார்ட் அப்ஸ், டெவலப்பிங் என்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய கற்றுக்குங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்போது ஸ்கூல் படிக்கும்போதே இதை ஃபவுண்டேஷன் மாதிரி ஸ்ட்ராங்காக கற்றுக்குங்க. அது என்னென்னா MS Excel, MS Office அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் டு ஆக்சஸ் அதர் டூல்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா லேர்ன் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் லைக் SIP, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டாக் மார்க்கெட் ஐடியாஸ். நம்ம செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா SEBI ஃப்ரீயாகவே ஃபினான்ஷியல் லிட்ரஸி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. SEBIயோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். அதுவே கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதல்ல நமக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது. முக்கியமாக கம்யூனிகேஷன் அப்போது நம்ம ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் டிஜிட்டல் ஸ்கில்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எடிட்டிங், கான்டென்ட் க்ரியேஷன், கேன்வா, டிசைனிங், UX UI டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் கற்று தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ரொஃபஷ்னல் கரியர்ஸ் இருக்குது. அது என்னென்னா லைக் CA, CMA, CS, கம்பெனி செக்ரட்டரி, பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் சைட். இதில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரொக்ரஸ்டினேஷன் இருக்கவே கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் நம்ம கடைசியில் நாளைக்கெல்லாம் பார்க்க முடியாது, நாட்கள் தான் ஓடிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபியர் டு லேர்ன் நியூ ஸ்கில். உங்கள் ட்ராக்கில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா பயப்படவே வேண்டியதில்லை. தாராளமாக ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம கிராக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்லெக்டிங் பண்ணவே கூடாது. கான்ஃபிடெண்ட்டாக எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு போயிட்டே இருக்கணும், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு. 11th படிக்கும்போது ஸ்கூலில் இருக்கும்போது இந்த ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐகான். Stay tuned and connected. Thank you for watching. Thank you all once again.